ஹலோ வெல்கம் டு சாய்ராம் கம்ப்யூட்டர் டியூட்டோரியல். இந்த யூடியூப் சேனலில் வரவேற்கிறோம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். இந்த யூடியூப் சேனல் வந்து ஃப்ரீயாக இலவசமாக கம்ப்யூட்டர் வந்து கற்றுக் கொடுக்குறோம். இந்த டாப்பிக்கில் வந்து பேசிக் அக்கௌண்ட்ஸு, டேலி, எம்எஸ் ஆஃபீஸ், C++, ஃபோட்டோஷாப், கோரல்ட்ரா எல்லா சாஃப்ட்வேரும் நாங்கள் வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ. இப்போது நம்ம வீடியோவுக்கு போவோம். பேரளவு கணக்கு. நாமினல் அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்னா, ஒரு கம்பெனி அல்லது ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, இல்லை வீட்டில் வந்து நடத்துகிற இன்கம், வரவு மற்றும் செலவு கணக்கு, லாபம் மற்றும் நஷ்ட கணக்கை தான் வந்து பேரளவு கணக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு கம்பெனி நடத்துகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சேலரி கொடுப்பீங்க, ரெண்ட் கொடுப்பீங்க, இபி சார்ஜ் பில் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி செலவு கணக்கெல்லாம் நம்ம ஒரு லெஜராக ரெடி பண்ணிக்கிறோம். சேலரி லெஜர், ரெண்ட் லெஜர், இபி சார்ஜ் லெஜர், அப்படி ஒவ்வொரு லெஜர் தனித்தனியாக எடுத்து எழுதுனா தான் நம்ம கம்பெனி வந்து எவ்வளவு செலவு ஆகிட்டுருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது முக்கியமான ஒரு கம்பெனியில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய அக்கௌண்ட்ஸ், நாமினல் அக்கௌண்ட்ஸ். செலவு கணக்கு மற்றும் லாப கணக்கு. லாபம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செய்யாமல் கிடைக்கிற லாபம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து லாப கணக்கு வந்து கமிஷன் ரிசீவ்டு பண்ணுறீங்க, ரிசீவ்டு கமிஷன், ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட், பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறீங்க. அதே மாதிரி நம்ம ஒரு விற்றுருக்கோம், ஒரு பொருள் டிஸ்கவுண்ட் கிடைக்குது, ஓகேங்களா, டிஸ்கவுண்ட் கிடைக்குது, அந்த மாதிரிலாம் இன்கமில் சேரும், லாப கணக்கில் சேரும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஒவ்வொரு லெஜரும், கமிஷன் ரிசீவ்டுனா கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட் ஒரு லெஜர் வச்சுக்கிறீங்க, பேங்க் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் லெஜர் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. இந்த லெஜர்லாம் இன்கம் குரூப்பில் வரும். ஓகேங்களா? ஸோ குரூப்புங்கிற டாபிக் வந்து அடுத்து வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நாமினல் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பெய்டு சேலரி டு 2000, 2000 ரூபா கொடுக்கப்பட்டது. சரிங்களா? இங்கே என்ன கொடுக்குறோம்? கேஷுங்கிற ஒரு டிரான்சாக்ஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம கேஷ் அக்கௌண்ட்னு ஒரு லெஜரை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து எதுக்கு கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக செலவழியுது? சேலரி கொடுக்குறோம், அந்த ஒரு லெஜரை க்ரியேட் பண்ணிக்கணும். சேலரி அக்கௌண்ட்னு ஒரு லெஜரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டெபிட் தி, நம்ம கான்செப்ட் எப்படி ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோம். யார் கொடுக்குறா, யார் ரிசீவ் பண்ணுறா? சரிங்களா? ஸோ யாருக்கு கொடுக்குறா? நாம் தான் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ என்ன கொடுக்குறோம்? கிவர் வந்து என்ன? கேஷ் கொடுக்குறோம். கேஷ் அக்கௌண்ட்டுங்கிறத கிவர். யார் ரிசீவ் பண்ணுறாங்க? சேலரி. இது யார் ரிசீவ் பண்ணுறாங்க? சேலரி அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகுது. சரிங்களா? அப்போ சேலரி அக்கௌண்ட்னு பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா, நீங்கள் ஒரு கேஷியராக உட்காந்து பார்க்கணும். நீங்கள் தான் வந்து சேலரி கொடுக்குறீங்க. ஓகேங்களா? பெய்டு சேலரி, நீங்கள் சேலரி கொடுக்குறீங்க. எதுலேருந்து? கேஷ்லேருந்து எடுத்து சேலரிக்கு கொடுக்குறோம். நீங்கள் சம்பளம் ரிசீவ் பண்ணுறீங்கன்னா அது பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிடும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரி எழுதும்போது எப்போவுமே வந்து ஒரு கேஷியராக தான் யோசிக்கணும். கேஷியர் சீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பர்சனல் அக்கௌண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? ஒரு ஆளுக்கு பணம் கொடுப்போம், ஒரு ஆளிடம் வந்து பணம் ரிசீவ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன? கேஷ் பர்ச்சேசிங் பண்ணுவோம், கேஷ் கொடுத்து மெட்டீரியல் வாங்குவோம். அதேமாதிரி கேஷ் சேல்ஸ் பண்ணுவோம். அதேமாதிரி இன்டைரக்ட் நாமினல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ணுவோம். சேலரி கொடுப்போம், ரெண்ட் கொடுப்போம், வாடகை கொடுப்போம், இபி பில்லு கட்டுவோம். எல்லாம் வந்து கொடுக்குறது என்ன? நீங்கள் தான் கேஷ் அக்கௌண்ட் வந்து பணத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க, சேலரியில் ரிசீவ் ஆகுது. ஓகேங்களா? இது ஆன்சர் எப்படி எழுதுகிறோம்? டெபிட் கிரெடிட் தி கேஷ் அக்கௌண்ட் 2000, டெபிட் சைடு வந்து சேலரி அக்கௌண்ட் 2000 போடும். இதே மாதிரி தான் மித்ததுக்கும் ரெண்டு கொடுக்குறோம். கிரெடிட் வந்து கேஷ் அக்கௌண்ட், டெபிட் வந்து ரெண்ட் அக்கௌண்ட். இபி சார்ஜ் கொடுக்குறோம், கிரெடிட் வந்து கேஷ் அக்கௌண்ட், இபி சார்ஜ் வந்து 2000. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு லெஜரையும் படித்து பார்த்து எழுதுகிறோம்.
இப்போ இதில் எக்ஸாம்பிள் பெய்ட் இட் ஃபார் ஸ்டேஷனரி, ஸ்டேஷனரிக்காக ரூபா செலுத்தி 1000 ரூபா செலுத்தி நம்ம பொருள் வாங்கியிருக்கோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட்டும் ஸ்டேஷனரி அக்கௌண்ட்டும் வரும். பெய்டு கேரேஜ் இன்வேர்டு ஃப்ரைட் சார்ஜ் கொடுக்குறோம் வாகன கட்டணத்துக்கு. ஸோ ஃப்ரைட் சார்ஜ் அக்கௌண்ட் உள்ள லெட்ஜர் வச்சுக்கிறோம், கேஷ்னு வச்சுக்கிறோம். பெய்டு கமிஷன் நம்ம கமிஷன் கொடுக்குறோம், அப்போ கேஷ் டு கமிஷன் அக்கௌண்ட். நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம், இப்போ லோன் வாங்கியிருப்போம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னா லோன் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் லெட்ஜர் வச்சுக்கிட்டணும், கேஷ் அக்கௌண்ட் வரும். ஸோ அப்போ கேஷும் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன்லாம் எழுதி வச்சு நீங்களாக எழுதி பாருங்கள், எது டெபிட் வரும் எது கிரெடிட் வரும்னு எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் கீழே காமிக்கிற ஆன்சரை வந்து செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு. ஓகேங்களா. கன்வெயன்ஸ் பேமெண்ட் பெய்டு பை கேஷ், கன்வெயன்ஸ் கொடுக்குறோம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜுக்காக 1500 ரூபா கொடுத்துருக்கோம்னா கேஷ் அக்கௌண்ட்டு எதுக்காக கொடுத்துருக்கோம், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அக்கௌண்ட் லெஜர் வச்சுக்கிறோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நடக்க எல்லா செலவுக்கும் ஒவ்வொரு லெஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். அதேமாதிரி எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னால் ஒரு கம்பெனி நடத்துகிறோன்னா அங்கே நடக்க கூலி செலவு, கேரேஜ் இன்வெர்ட் செலவு, அந்த மாதிரி மெட்டீரியல் வர செலவு, ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அது பிரிண்டிங் பண்ணுறதுக்கான செலவுகள், பிரிண்டிங் அக்கௌண்ட் ப்ளஸ் கேஷ் அக்கௌண்ட். இதில் ஃபுல்லாக கேஷ் ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுனால கேஷ் அக்கௌண்ட் லெஜர் வந்துடும். எதுக்காக பண்ணுறோங்கிறது தான் மெயினாக பார்க்கணும். எதுக்கு பிரிண்டிங் பிரிண்டிங் சார்ஜ் அக்கௌண்ட் ஒரு லெஜர் வச்சுக்கிறோம், கேஷ் அக்கௌண்ட் வச்சுக்கிறோம். ஓகேங்களா. அதேமாதிரி இன்கம்னால் நமக்கு வர்ற லாபம். சரிங்களா. லாபம் எப்படி வந்து கமிஷன் மூலம் கிடைக்கிது. ஓகேங்களா. கமிஷன் அக்கௌண்ட், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது, டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷனை பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரிசீவ்டு கமிஷன் ரிசீவ் பண்ணுறீங்கன்னா என்ன நடக்குது, கேஷ் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு லெஜர். கேஷ் தானே கமிஷனாக கிடைக்கிது. ஸோ எது மூலம் கிடச்சிச்சு, கமிஷன் அக்கௌண்ட் மூலம் கிடச்சிச்சு. சரி எழுதிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். டெபிட் தி ரிசீவர், ஓகேங்களா. கிரெடிட் தி கிவர் டைப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோம். இப்போ இதில் யார் கேஷ் கொடுக்குறாங்க, எப்படி கேஷ் கொடுக்குறாங்க, எப்படி ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவர் என்ன பண்ணுறோம், கமிஷன் ரிசீவ் பண்ணுறோம், கேஷ் ரிசீவ் பண்ணிக்கிங்க. நீங்கள் தான் வந்து பணம் ரிசீவ் பண்ணிக்கிங்க, கேஷ் அக்கௌண்ட்டில் பணம் ரிசீவ் பண்ணுறீங்க. அப்போ எது மூலம் கிடச்சிச்சு இந்த பணம், கிவர் வந்து யார், கமிஷன் மூலம் கிடச்சிச்சு. அப்படி இது எழுதியிருக்கோம், கமிஷன் அக்கௌண்ட்டுங்கிறத எழுதியிருக்கோம். சரிங்களா. ஸோ எழுதிட்டு இதே மாதிரி ஜேர்னல் என்ட்ரி எழுதிடும். டெபிட் சைடு வந்து கேஷ் அக்கௌண்ட், கிரெடிட் சைடு வந்து கமிஷன் அக்கௌண்ட்னு எழுதிடுறோம். சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். இதோடைய ஆன்சர்லாம் செக் பண்ணி பார்த்துடுங்க. இந்த வீடியோவில் வந்து நாமினல் அக்கௌண்ட் பற்றி பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நான் ரியல் அக்கௌண்ட்டுக்கு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கெல்லாம் கீழே கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ இந்த 3 டாபிக் பார்த்த பிறகு நம்ம இப்போ டேலிக்குள்ளே போகிறோம். டேலியில் வந்து டேலிக்கு போகிற முன்னாடி இந்த 3 அக்கௌண்ட்ஸ்லேயும் டெபிட் கிரெடிட் எழுதுறது வந்து டவுட் இல்லாமல் எழுதணும். அப்போ தான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். ஸோ நான் இப்போ இந்த நாமினல் அக்கௌண்ட்டுடைய ஆன்சரை வந்து வீடியோ காமிச்சிட்டே வரேன். நீங்கள் ஸ்டாப் பண்ணி கூட வீடியோ ப்ளே ஆகும்போது ஸ்டாப் பண்ணி ஆன்சரை செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க, இல்லை எழுதி வச்சுக்கிடுங்க. எழுதி வச்சுட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். நீங்களாக எழுதி பாருங்கள். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த வரவு பற்று தப்பு இல்லாமல் எழுதுனா தான் டேலியில் வந்து ஈஸியாக அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஓகேங்களா. ஸோ நிறைய ட்ரான்சாக்ஷனை எழுதி பாருங்கள். ஓகேங்களா. உங்கள் புக்ஸில் இருந்து எழுதி பாருங்கள், இல்லைன்னா இந்த நானே வந்து அடுத்த எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூவாக என்னுடைய இந்த சேனலில் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக படிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் சொல்லித்தரதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டில் வச்சு எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து ஆன்சர் வந்து கரெக்டாக வருதான்னு பாருங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.